காளான் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பாக்கெட் காளானை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு சேர்த்துருக்குறேன். கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறணும். 2 தக்காளியை மிக்ஸில் அடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், வீட்டில் அரைச்ச கறி மசாலாத்தூள் 1 டீஸ்பூன், வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி 1/2 ஸ்பூனு எண்ணெயிலே வதக்கிக்கிறணும். சுத்தம் பண்ணி வச்ச காளானை சேர்த்துக்கலாம். காளான் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். காளான் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டு இறக்கி வச்சிடலாம். மல்லித்தலையை போட்டு இறக்கி வச்சிடலாம். ரொம்ப டேஸ்டான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.